இந்த மகரத்துக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி உண்டு. எப்போதுமே 10 பேர் ஒரு வேலை செய்யறாங்கன்னா 10 பேர் செய்வாங்க, ஆனா அவருக்கு பிடிக்காது. அதுக்காக அது என்ன சொல்றாங்கன்னா, தவறவிட்ட வாய்ப்பும், தவறவிட்ட கல்வியும், தவறவிட்ட திருமணமும், தவறவிட்ட புத்திர பாக்கியமும், டோட்டலா வாழ்க்கையே தவற விட்டு போனவங்களும் எப்ப அவங்க டெவலப் ஆக தெரியுங்களா? அந்த 32 வயதுக்கு மேல. அந்த 32 வயதில் முடியும். அது என்னன்னு தெரியல, முன்னோர்கள் அதான் சொல்லியிருக்காங்க, 32 முடியும் 32 விடியும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம விக்ரமாத்தன் 32 படிக்கட்டுகளுக்கு அதிபதியா அந்த 32 படியை வச்சிருக்காரு. ஏன்னா அந்த நவகிரகங்கள்ல இப்ப சனி பயிற்சி, சனியை எடுத்துக்கோங்க, 30 வருஷம் 30 வருஷம் வர்றாரு, 12 ராசிக்கு வர்றாரு. அப்ப அந்த 32 30 32 வச்சுங்க, சனீஸ்வரன் இல்லாம எந்த காலத்திலையும் எந்த நவகிரகம்னா சரி ஒரு மனிதனுக்கு நன்மையும் தீமையும் சமமாக கொடுப்பது நீதி அரசர். அவர் இல்லாம நல்லது கெட்டது எதுவும் நடக்காது. அடிக்கடி நான் சொல்லுவேன், அவர் தான் உண்மையான குரு. இந்த தட்சிணாமூர்த்தி, நம்ம தட்சிணாமூர்த்தி இருக்காரு, ஆலங்குடி குரு, அவங்க 2 லிட்டர் பால் கூட ஊத்துனா என்ன பண்ணுவாங்க? அடுத்த பக்கம் சாச்சிருவாங்க. இவருக்கு 2 கிலோ 2 முறை எள்ளு கொடுத்தாலும் என்ன பண்ணுவாரு? நடுநிலை நிற்பார். அதனாலதான் சாட்சாத்த குரு. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாக்கிரஜ சாய மார்த்தாண்ட சம்பூர். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம், ரவினுடைய மகன், சூரியனுடைய மகன் ரவிபுத்திரம், நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் கிரஜ சாய மார்த்தாண்ட சம்பூர். எப்போதுமே சாஞ்சுதான் பார்ப்பார். எப்படி தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. அவருக்கு தான் தெளிவு புரிவன் திருமேனி கான், தெளிவு புரிவன் திருநாமம் சற்பன், தெளிவு புரிவன் திரு வார்த்தை கேட்டன், அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய நிறைஞ்ச மனசுக்கும் இந்த மகரத்துக்கு பிற்பகுதி மிக உச்சத்தை தொடும். நிறைய பேர் இருக்காங்க, பிற்பகுதி உச்சத்தை தொடும். உத்திராடம் அவிட்டம் திருவோணம், உத்திராடம் அவிட்டம் திருவோணம் 1ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, உங்க ராசியை 7ஆம் இடமா பாக்குறாரு. அடுத்த 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. உங்க ராசியவே 7க்கு 7 பார்வை பாத்துறாரு. கடகத்துல இருந்து மகரத்தை பாக்குறாரு. ஜென்மம் உங்க ராசி மகரத்தை. அப்ப பிரச்சனை இல்லை. திருமணம் இப்பதான் 7.5 முடிஞ்சிச்சு, 7.5 எல்லாம் முடிஞ்சு இப்பதான் ஒரு வழியா வந்து சேர்ந்திருக்கிறீங்க. கஷ்டமே கிடையாது. தசாபத்தியை பார்த்துக்குங்க, வெற்றி மேல் வெற்றியை பாருங்க. விவசாயம், கருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், பெட்ரோல் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, நிலங்கள் சம்பந்தப்பட்டது, நிலத்துக்கு அடியில் உள்ளது, நிலத்துக்கு அடியில் உள்ளது, ஏஜென்ட் சம்பந்தப்பட்டது, எந்த தொழில் எதை வேணாலும் நீங்க செய்யலாம். எதற்கும் ஏன்னா நீங்க தான் தொழிலாளி, நீங்க தான் உழைப்பாளி, அப்புறம் நீங்க தான் முதலாளி. இது யாருக்கும் வராது. மகரத்துக்கு கும்பத்துக்கு கூட வராது. ஏன்னா அது கோபுர கலசமாயிரும். நீங்க தான் அந்த அடிப்படையில் இருக்கிறது. நீங்க தான் சவத்துல இருக்கிறீங்க. சவரை வச்சுதான் சித்திரம். அந்த சவத்துல இருக்கிறது நீங்க தான். அதனாலதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் நிறைஞ்ச அதனால தெரியல, மகராசனா இருப்பாங்க. மகராசனா இருப்பாங்க சொன்னாதான் மகரம். கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. இந்த குறுப்பெயர்ச்சியில தவற விட்டாதீங்க. 7.5 முடிஞ்சிச்சு, 8.5 முடிஞ்சிச்சு, எதையும் நினைக்காதீங்க. தசாபத்தியை பார்த்துக்கோங்க, சந்தேகமா நான் கேளுங்க. பிரச்சனை இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா போங்க. அகலக்கால் வைக்காம கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். கண்டிப்பாக எந்த தசாபத்தி வந்தாலும் மகரத்துக்கு செவ்வாசனி சேர்க்கை கவனமாயிருக்கு, ராகு செவ்வாய் கவனமாயிருக்கு, குரு புதன் கவனமாயிருக்கு. இதை மட்டும் பார்த்துட்டா கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. ஐயனார் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, மேல்மலை அங்காளம்மன். அங்காளம்மன் எந்த மேல்மலை மட்டும் இல்ல, அவளுடைய திருவடி எங்கெங்க இருக்குதோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு வந்தா காக்கும் கடவுள் கருணை அதிகமான பவர். அதற்கு முன் குலதெய்வ வழிபாடு, இது எல்லாம் செஞ்சு வந்தா நிச்சயமாக மகர ராசி மகத்தான ராசியாக இந்த குறுப்பெயர்ச்சிகள் மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.